ஆணிவேர் அடித்தளமே விஸ்வகர்மா சமுதாயம் தான். விஸ்வகர்மா சமுதாயம் இல்லைன்னா இந்து மதமே இல்லை. ஊழல் செய்யும் போது தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் அரசியல்வாதிக்கு இருக்கிறது தான் சாமியார் கூட இருக்கிறது. இந்த வேதம் தர்ம சாஸ்திரங்களை எல்லாம் உருவாக்கியது யார்? விஸ்வகர்மா. விஸ்வகர்மா ஐந்தொழிலாளர்கள் நலன் வேண்டி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக மக்களின் கூட்டமைப்பு என்ற கூட்டமைப்பை நாங்கள் முறையாக தற்பொழுது பதிவு செய்துள்ளோம். அவருடைய மாநில செயலாளராக ரிக்ரவி ஆச்சாரி அவர்கள், மாநில துணைத் தலைவராக SM கமலஹாசன் ஆச்சாரி அவர்கள், மாநில பொருளாளராக கணேஷ்குமார் ஆச்சாரியர் அவர்கள், கோவை மாவட்ட செயலாளராக சிவமணி ஆச்சாரியர் அவர்கள் மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் நாச்சிமுத்து ஆச்சாரியர் அவர்கள், கோவை மாநகர செயலாளர் விஸ்வநாதன் ஆச்சாரியர் அவர்கள், மாணவர் அணி மாநில செயலாளர் ஸ்ரீ நாகவிக்னேஷ் ஆச்சாரியர் அவர்கள் போன்றவர்களும் சேர்ந்து நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். வேதங்கள் 5 எல்லாத்துக்கும் தெரிஞ்சு 4 தானே தெரியும். ரிக்கி, யஜுர், சாம, அதர்வணா. 5வது வேதம் பிரணவ வேதம். அந்த வேதத்தை உருவாக்கியவர்கள் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் வேதத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனால் இந்த விஸ்வகர்மா சமுதாயம் தான் ஆணிவேர் இந்து மதத்துக்கு. விஸ்வகர்மா சமுதாயம் இல்லைன்னா இந்து மதமே இல்லை. அதனால் நான் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு உருவாக்குனது இந்து மதத்துக்கு உருவாக்குனது தான் அர்த்தம். விஸ்வகர்மா சமுதாயத்துடைய வளர்ச்சி இந்து மதத்துடைய வளர்ச்சி. ஏன்னால் ஒரு கல் எடுத்தால் என்ன செய்கிறோம்? கோயில் செய்கிறோம். கல் எடுத்து கோயில் செய்கிறோம். அதே கல் எடுத்து தான் சிலையை உருவாக்கி இந்து மதத்துடைய பண்பாட்டை கொடுக்குறோம். தாலிங்கிற பண்பாடு இந்து மதத்து தான் இருக்குது. அதை விஸ்வகர்மா ஆச்சாரியர்கள் தான் உருவாக்கியிருக்காங்க. இன்றைக்கி மனிதர்கள் வாழ்க்கைக்கு வீடு யார் உருவாக்குனது? விஸ்வகர்மா தச்சர்கள். எல்லாமே விஸ்வகர்மா சமுதாயத்தால் தான் உருவாக்கப்பட்டது. இந்த உலகமே விஸ்வகர்மாவில் உருவாக்கப்பட்டது. அதனால் விஸ்வகர்மா வேறு, இந்து மதம் வேறு அல்ல. ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ஆன்மீகம் என்பது உலக மக்களுக்கு ஒழுக்கத்தையும் நன்மையையும் கற்றுத்தருவதற்காக ஒரு முக்கியமான விஷயம். அரசியல் என்பது அந்தந்த நாட்டு மக்கள் நன்றாக வாழ்வதற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தருகின்றது. அந்த நலத்திட்டங்கள் செய்கின்ற அரசியல்வாதிகளிடத்தில் ஒழுக்கம் இருக்கணும், அவர்களுக்கு தெய்வ பக்தி இருக்கணும், தெய்வத்தினால பயம் இருக்கணும். ஊழல் செய்யும் போது தெய்வம் தண்டிக்கும் அப்படிங்கிற பயம் அரசியல்வாதிக்கு இருக்கிறது தான் சாமியார் கூட இருக்கிறது. நாங்களாம் அப்போது அறிவுரை சொல்லுவோம். நாங்கள் அறிவுரை சொல்கிறனால தான் இதாக இருக்குது. நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து நிச்சயமாக ஊழல் இருக்காது. அதனால் ஆன்மீகம் கலந்த அரசியல் தான் மக்களுக்கு நன்மை தரும். இந்த கூட்டமைப்புகளுக்கு அடிப்படை கொள்கைகள், முக்கிய கொள்கைகள் என்ன? அடிப்படை கொள்கை என்னென்னா, எங்களோட முதல் கொள்கை வந்து 3.5 இடஒதுக்கீடு தான். எங்களுக்கு இந்த பேக்வேர்டு கிளாஸில் வந்து 137 ஜாதிகள் இருக்குது. இந்த 137 ஜாதிகள் இருக்கும்போது இதுலேருந்து எங்கள் சமூக மக்கள் யார் நல்லா படிக்கிறாங்க. விஸ்வகர்மா சமுதாயம் அறிவு கூர்மையான சமூகம். விஸ்வகர்மா சமுதாயம் அறிவு கூர்மையான சமூகம். இந்த சமூகத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நன்றாக படித்து அதிக மார்க் எடுத்தாலும் எங்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை கிடைக்கிறதில்ல. எத்தனையோ அரசாங்கத்திட்ட எல்லோரும் கேட்கல. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு விஸ்வகர்மா தலைவர் கேட்கல. நாங்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா கூட்டமைப்புடைய கூட்டமைப்பின் சார்பாக 3.5 இடஒதுக்கீடு கேட்டு தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். 2வது, எங்கள் விஸ்வகர்மா சமாஜத்தை சேர்ந்த கம்மாளர் பெண்களுக்கு வீட்டுமனை பட்டா எல்லா நகரத்துலேயும் தமிழ்நாடு முழுவதும் இலவச வீடு கொடுக்கணும். 2வது, எங்கள் 5 தொழிலாளர்களுக்கு நலவாரியம் வேணும். எல்லாத்துக்கும் நலவாரியம் இருக்குது. எங்களுக்கு தனியாக நலவாரியம் வேணும். தச்சு வேலை, இரும்பு வேலை, பாத்திர வேலை, சிற்ப வேலை, தங்க நகை வேலை செய்கின்ற 5 தொழிலாளர்களுக்கும் நலவாரியம் வேண்டும். இது 3வது கொள்கை. 4வது வந்து கோவில்களை வந்து கிட்டத்தட்ட வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து அரசர்கள் காலத்திலேருந்து கோவில் பராமரிப்பு பணின்னு ஒன்று இருந்தது. அது யாருக்குன்னா, தேர் பராமரிப்பு, உலோக சிலைகள் பராமரிப்பு, ஆபரணங்கள் பாதுகாப்பு பராமரிப்பு, இந்த வேலைகளெல்லாம் வந்து ஒரு விஸ்வகர்மா சமாஜத்தை சேர்ந்தவங்களை கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து என்னென்னா, பேசிக்காக வந்து அங்கே எல்லா பொருட்கள் பாதுகாப்பாக தங்கத்தை தெரிஞ்சவங்க தான் தங்கத்தை கண்டுபிடிக்க முடியும். எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. நவ் இந்த ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக அரசினுடைய முடிவு கொள்கை வந்து விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு கிடைக்காம
மற்ற எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கறனால அங்கே கோவில் நிறைய ஊழல் நடக்குது, சிலைகள் மாற்றப்படுது, சிலைகள் கடத்தப்பட்டிருக்குது, கோயிலுடைய ஆபரணங்களுக்கு கூடிய மரகத கல்கள், விலையுந்த கல்கள்லாம் மாயமாக இருக்குன்னு தகவல் வந்திருக்குன்னு படித்தோம். அதனால் இதெல்லாம் நிலை மாறணும். ஒழுக்கமாக விழுப்பமாக இருக்கக்கூடிய தெய்வ பக்தியோட விஸ்வகர்மா சமுதாயத்தை மீண்டும் அந்த பாதுகாப்பு பணியிலையும் பராமரிப்பு பணியிலையும் அரசு பணியாக நியமிக்கணும். அரசு பணியாக நீ கொடுக்கணும்னு நான் கேட்டிருக்கேன். ஓம் சக்தி, ஓம் ராட் விஸ்வபிரமணிய நமக, ஜெய் விஸ்வகர்மா.